எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஃப்ளீட்டட் மேக்ஸி ட்ரெஸ் வந்து பார்க்கலாம். சாரீ வந்து ஒரு ஃபுல் சாரீ வந்து கொடுத்துருக்காங்க. சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் வயலட் கலர் பார்டர் வந்து வந்திருக்கு. வயலட்னால் ஒரு நகைப்பழ கலரில் வந்து ஒரு பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்ல பிரைட் கலர்ஸில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு லைனிங் பார்த்திங்கன்னா 3 மீட்டர் சிந்தட்டிக் கிளாத் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து இருக்கிற முந்தியெல்லாம் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிளைன் கிளாத் வந்து நமக்கு எதுக்கும் தேவைப்படாது, அதனால் இதையும் நம்ம வந்து தனியாக கட் பண்ணிடலாம். இந்த சாரியில் பார்த்திங்கன்னா 2 பக்கம் பார்டர் இருக்குது. இதில் ஒரு பக்கம் பார்டர் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பார்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம். இந்த பார்டர் வந்து நம்ம இது கூட வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல பெரிய பார்டராக இருக்கும். இந்த ஃப்ளீட்டட் மேக்ஸிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் பார்டர் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டாப் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்போவுமே வந்து ஹைட்டுக்கு தேவையானதை நம்ம இப்படி வந்து 2ஆக மடிச்சுப்போம். இப்போ நான் இந்த 2 பீஸையே வந்து அப்படியே 4ஆக வந்து மடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து இவங்களோட பாடி சுற்றளவுக்கு இந்த கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். நான் அதனால் வந்து இதை அப்படியே மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் எனக்கு வந்து 15 இன்ச் ஹைட் வந்து தேவை. அதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம பாட்டத்துக்கு இந்த லைனிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 15 இன்ச் ஹைட்டில் வந்து லைனிங் கட் பண்ணி எடுத்துட்டேன். இவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஹைட் பார்த்திங்கன்னா நான் 13 வச்சுக்கிறேன். நம்ம ஷோல்டர் ஜாயின் கீழே வந்து அந்த பாட்டத்தோட ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 14 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா 4 இன்ச் அது வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் சைடு வந்துட்டு நம்ம இந்த 4 கிளாத் ஒட்டுக்கா மடித்து போட்டிருக்கோம். அதனால் 2 கிளாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேக் சைடு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஃபுல் ஷோல்டர் 13 வருது. அதை 2ஆக டிவைட் பண்ணி 6 இன்ச் நான் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இது போட் நெக் அப்படிங்கிறதுனால அவங்க ஃபுல் ஷோல்டரோட அளவு வந்து அப்படியே வந்து எடுத்துட்டேன். இப்போ நெக்கோட அகலம் 4 இன்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஆம்ஹோல் ஹைட் பார்த்திங்கன்னா 6 இன்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ இவங்களோட பாடி சுற்றளவு 36. அதை 2ஆக டிவைட் பண்ணி நான் வந்து 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இவங்க பாடி சுற்றளவு 34 + 2 இன்ச் சேர்த்து 36. இதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு 9 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹிப் சைஸ் பார்த்திங்கன்னா 30. அது 4ஆக டிவைட் பண்ணால் நமக்கு 7 இன்ச் வருது. 1 இன்ச் தையலுக்கு சேர்த்து 1 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து நான் வந்து 8.5 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆம்ஹோல் சுற்றளவுக்கும் பாடி லூஸ்க்கும் கரெக்டாக வரல அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கிக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு 8.5 இன்ச் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 36 சைஸ் தான். நான் வந்து இதில் நெக் வந்து அகலம் வந்து 4 இன்ச் கொடுத்துருக்கேன். போட் நெக் தான், ஆனால் 4 இன்ச் கொடுத்துருக்கேன். அவங்களோட நெக்கோட வித் பார்த்திங்கன்னா நான் 8 இன்ச்சுக்கு வந்து அவங்க போட் நெக் வந்து போட்டிருந்தாங்க. அந்தளவே நான் வந்து கொடுத்துருக்கேன். 34 பாடி லூஸ்க்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்ஹோல் சுற்றளவு 16 தான் வரும் ஒரு சிலருக்கு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 18 இன்ச் வந்திருக்கு. அப்போ நமக்கு ஆம்ஹோல் சுற்றளவுக்கும் பாடி லூஸ்க்கும் கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்களோட ஷோல்டரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து 4 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். இதே அளவே இந்த சைஸ்க்கு வருமானு கேட்டால் வராது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் அதுக்கு அவங்களுக்கு என்ன அகலம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷோல்டர் அகலம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு பீஸ் வந்து எடுத்துடலாம். இப்போ பேக் சைடும் பார்த்திங்கன்னா போட் நெக் கொடுத்துட்டு அதில் ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். அதை வந்து நான் 8 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பேக் சைடு மட்டும் தனியாக நான் எடுத்துட்றேன். ஃப்ரண்ட்டில் போட் நெக் கொடுத்துட்டு இதில் ஆஃப் வந்து கட் பண்ணி நான் வந்து 2 பீஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். கீழே வந்து க்ரீன் கலர், மேலே வந்து அந்த பார்டர் வந்து நகைப்பழ கலர் வந்து மேலே வந்து கொடுக்க போகிறேன். அதனால் இப்போ இந்த 2 பீஸையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தேவை. அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்காமல் இன்னொரு கிளாத்தில் வந்து
நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ துணி நிறையா இருக்கிறனால நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் பேக் சைட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பேப்பர் கட் போட்டு எடுத்துகிட்டு மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த ஆஃப் டிசைனுக்கு கீழே கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் எல்லாம் இப்போ மீதி இருக்கிற இந்த சாரீ கிளாத்தை வந்து அப்படியே நம்ம வந்து ஃப்ளீட்டுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து எதையும் நான் கம்மி பண்ண போகல. இதில் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம பாடி லோஸ்க்கு நம்ம டாப்பு கட் பண்ணது போக கீழே வந்து பாட்டத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய டைம் கேட்டிருக்கீங்க. நம்ம எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஃப்ளீட்டும் அதிகமாக வரும், நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. ஃப்ளீட் வந்து நம்ம அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா தான் அயர்ன் பண்ணும்போது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து லைனிங்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஹைட் வந்து கரெக்டாக கட் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ எங்களோட ஹைட் வந்து ஃபுல் ஹைட் வந்து 52 இன்ச்சு. 52 இன்ச்சில் நம்ம கீழே வந்து பார்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அந்த பார்டரை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹைட் வந்து அளந்துக்கலாம். இப்போ ஃபுல் ஹைட் வந்து 52. நம்ம மேலே வந்து டாப்புக்கு வந்து 13 இன்ச் கொடுக்க போகிறோம். மீதி தேவையானதை நம்ம லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 38 இன்ச் தேவைப்படுது. மேலே வந்து இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு இதோட அகலம் எங்கே இருக்கோ அந்தளவு மார்க் பண்ணி அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த லைனிங்கோட எட்ஜ் எங்கே முடியுதோ அந்தளவுக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க. இந்த கிளாத்தை வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறக்கும் நம்ம அந்த ஆஃப் வந்து டிசைனை கட் பண்ண போகிறோம்ல அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இந்த 2 பீஸ்லையும் நம்ம கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கலாம். இவ்வளோதான் பாட்டத்துக்கு தேவையான லைனிங் வந்து கட் பண்ணிட்டோம். ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா 11. ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 11 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச் 9.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆர்ம் ஹோல் சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த டிசைனுக்கும் ஸ்லீவுக்கும் நம்ம இந்த பீஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். டிசைனுக்கு தேவையான கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவுக்கு மீதி இருக்கிறத நம்ம வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டிசைன் கொடுக்குறக்கு ஒரு 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பீஸை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே குறைஞ்சிரும். அதனால் நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கீழே நம்ம இதே அளவு தான் மார்க் பண்ண போகிறோம். மேலே மட்டும்தான் 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இது கீழே வந்து இதே அளவு தான் மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாடி சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே மட்டும் இந்த இதில் இருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். அதே போலவே இந்த இடத்துல அர்த்தத்தும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸை விட 1/2 இன்ச் மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பீஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது அதே மாதிரியே இந்த பீஸ்க்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸ்க்கு வந்து மேலே இதே அளவு மார்க் பண்ணிவிட்டு நெக்கெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோலும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து இதுதான் வந்து ரெடி அளவு. கீழே 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து
கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இது ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து இப்படி வரும். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அரேஞ்ச் போயிடும். இப்போ நம்மளோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு 14.5 மார்க் பண்ணியிருந்தோம். அந்த ஹைட் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கு தேவையான மெயின் கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே மீதி இருக்கிற கிளாத்தை வந்து ஸ்லீவுக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் பாதிக்கு வந்து நமக்கு இது தேவைப்படுது. இந்த பீஸ் வந்து பத்தல, அதனால் நான் வேறு பீஸ் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பேக் பீஸ். பாட்டத்துக்கு தேவையான லைனிங்கும் கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீட்டாக அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ ஸ்டிச்சிங் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டமில் வந்துட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த பார்டருக்கு கீழே இன்னொரு பார்டர் வச்சுருக்கோம்ல, அந்த பார்டரை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதை அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணுங்கள். எந்த அளவில் வந்து அட்டாச் பண்ணுறீங்களோ ஒரே மாதிரியே இருக்கணும். டிசைன் வந்து மாறாமல் இருக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஒரு படிமான தையல் வந்து நீட்டாக வந்து துணியை நல்லா 2 கரையும் விரித்து விட்டு மேலே ஒரு படிமான தையல் போடுங்க. இப்போ நூல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட் வந்து நம்ம வைக்கலாம். நீங்கள் ஃப்ளீட் வைக்கிறது உங்களோட இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளீட் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிளாத் எப்படியும் வந்து நமக்கு 3.5 மீட்ரு 4 மீட்ரு வந்து சாரீ கிளாத் இருக்கும். இப்போ வந்து சைஸ் 30 சைஸ் 34 சைஸ் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து நெருக்கமாகவே வந்து ஃப்ளீட் வந்து வைக்கலாம். நெருக்கமான ஒரு ஃப்ளீட்டுக்கு அடியில் நம்ம உள்ளே விடுற கிளாத் வந்து அதிகமாக வச்சு விடலாம். இதுவே ஹிப் சைஸ் 40க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளீட்டுக்கு பக்கத்தில் வர மாதிரி இன்னொரு ஃப்ளீட் வைக்கலாம். உள்ளே வந்து துணியை வந்து தள்ளாமல் பக்கத்துலேயே ஒட்டி வர மாதிரியும் நீங்கள் வந்து ஃப்ளீட் வைக்கலாம். அது ஹிப் சைஸ் பார்த்துட்டு ஒரே அளவு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளீட் வைக்கிறதுக்கு முன்னாடி பெரிய தையலாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஹிப் சைஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன தையல் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா கூட பிரிச்சுட்டு நீங்கள் வந்து தையல் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதையே நீட்டாக வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 4-5 ஃப்ளீட்டை வந்து ஒன்றா எடுத்துக்கோங்க. ஒரு 5 ஃப்ளீட்டாக எடுத்து அயர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மேலே யாராவது இருந்தாங்கன்னா ஒரு சைடு பிடிச்சிட்டு அயர்ன் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஒருத்தரே கூட அயர்ன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீட்டாக வந்து ஒரு 4 ஃப்ளீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அயர்ன் பண்ணிட்டோம்னா அயர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2 சைடும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்தளவுக்கு நம்ம நீட்டாக அயர்ன் பண்ண முடியாது. மெயினாக பார்த்திங்கன்னா அந்த பார்டரெலாம் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணிடுங்க. அப்போ தான் நீட்டாக பார்க்குறக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அழகாக தெரியும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக ஃப்ளீட் வச்சோன்னே பார்க்குறக்கு அவ்வளோவா நல்லாயிருக்கு. அதனால் அயர்ன் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ லைனிங் வந்து கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம். நம்ம லைனிங்க்கு என்ன அளவு விட்டுருக்கோமோ அந்தளவு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் வந்து 2 பீஸ் இருக்கும். நம்ம தனித்தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக பீஸ் வந்து பாட்டம் வந்து அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரே இப்போ இது வந்து ஃப்ளீட்டட் ஸ்கர்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து ஒன்றா தான் வந்து நான் ஒரு பக்கம் தான் ஜாயின் பண்ணுவேன். 2 தனித்தனியாக வந்து ஜாயின் பண்ண மாட்டேன். அதனால் 2 லைனிங்கும் ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாட்டமில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே மெயின் கிளாத்தை விட லைனிங் வந்து கரெக்டாக ஹிப் சைஸ் கரெக்டாக கட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளீட் கூட லைனிங்கில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ டாப் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எப்பவும் போலயே லைனிங்கில் வச்சு மெயின் கிளாத்தும் லைனிங்கும் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து லைனிங்கோட உள் பக்கம் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இதில் 2 பீஸ் அட்டாச் பண்ணுறோம் இல்லைங்களா, ஆனால் நான் எதுவும் திருப்பியெல்லாம் அடிக்கலை. அப்படியே வந்து எப்பவும் போலயே வந்து மெயின் கிளாத்தோட உள் சைடு லைனிங்கை வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பிசர்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் விட்டு தான் வந்து இது பண்ணியிருக்கோம். அதனால் மெயின் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா கிளாத் துணியெல்லாம் விட தேவையில்லை. இப்போ 2 கலர் வந்து பொட்லெக் பட்டன் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கர்ட்டில் டாப்பில் வந்துட்டு ஆப்போசிட் கலரும் ஸ்லீவுக்கு வந்து ஆப்போசிட் கலரும் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி பட்டன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ இந்த டாப்பில் வந்து இந்த பட்டன் வைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிங்கிள் ஃபுட் மாற்றலை, அப்படியே டபுள் ஃபுட்லேயே தான் வைக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சிங்கிள் ஃபுட் வந்து மாற்றிக்கோங்க. எனக்கு என்னமோ இந்த பொட்லிக் பட்டன் வைக்கும்போது சிங்கிள் ஃபுட் மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சுருக்கம் வர மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் இதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது எனக்கு நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வர மாதிரி இருக்குது. நம்ம இந்த பட்டன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பின்னாடி இழுத்துட்டு வச்சா தான் சுருக்கம் வராது. ஆனாலுமே இந்த சிங்கிள் ஃபுட்டில் வைக்கும்போது கொஞ்சம் சுருக்கம் வரதான் செய்யுது. டபுள் ஃபுட்னால் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த கிளாத்தை வந்து நான் மெயின் கிளாத்தோட மேல் பகுதியில் லைனிங்கை வச்சு அப்படியே திருப்பி அடிச்சுக்கிறேன். திருப்பி வந்து பிசுறு இல்லாமல் அடிச்சுக்கிறேன். ஏன்னா அதில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும்ல, அதனால் வந்து நான் பிசுறு இல்லாமல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து நூல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வந்து நமக்கு வேறு கலருங்கிறதுனால நூல் கண்டிப்பாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். கீழே அந்த ஒரு பக்கம் மட்டும் பிசுறு இல்லாமல் மடித்து அப்படியே வந்து அடித்து திருப்பிட்டு எப்பவும் போலேயே வந்து லைனிங்கில் வந்து மெயின் கிளாத் அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக் வந்து நான் அதுக்கப்புறமா கட் பண்ணிக்க போகிறேன். இந்த பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கிற அளவில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பொட்லிக் பட்டன் தான் கேட்குறாங்க. சாரியோ ப்ளவுஸு இல்லை மேக்ஸி ட்ரெஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இது தான் கேட்குறாங்க. கொஞ்சம் நமக்கு தைக்கிறக்கும் இந்த டைம் எடுக்கும். இந்த பட்டன்ஸ்லாம் நம்ம வந்து கையில் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணும்போதும் கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும். இதுவே காட்டன் ப்ளவுஸ் அப்படின்னா நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் வரும். சிந்தட்டிக் அதிலெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே ஓரளவுக்கு சுருக்கம் வரும். நீட்டாக பார்த்து தான் ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கும் இந்த ப்ளவுஸ் தான் அதிகமாக வருதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கிட்ட ப்ளவுஸில் இருந்து எல்லாம் இப்போ இந்த இது தான் அதிகமாக கேட்குறாங்க. இப்போ வந்து நெக் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து அகலமெல்லாம் வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோன்னா நமக்கு நெக் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக் வந்து கட் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது போட் நெக் தான். போட் நெக் வந்து நீங்கள் எவ்வளோ இறக்கம் கேட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சுக்கு மேலே இறக்கம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அகலமாக இருக்கும். இதுவே வந்து போட் நெக் ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா பின்னாடி வந்து ஓப்பன் வர மாதிரி வச்சிட்டிங்கன்னா போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஆப்போசிட் கலர் கொடுத்து அப்படியே வந்து கிராஸ் பீஸில் மடிச்சுட்டு முன்னாடி சைடு வந்து வர மாதிரி நம்ம வந்து தைச்சிக்கலாம். நான் கிராஸ் பீஸ் அப்படியே 2ஆக மடித்து அப்படியே வச்சு தைச்சிருக்கேன். இப்போ வந்து நீட்டாக பிசுலாம் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பும்போது முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே நெக் வந்து மடித்து தைக்கிற மாதிரி இருக்கும். நெக்குக்கு கிளாத் கொடுத்துட்டு திருப்பும் போது உங்களுக்கு இந்த பிசுறு வந்து வெளியில் தெரியக்கூடாது. வெளியில் இருக்கிற வெளியே திருப்பி அடிக்கிற பீஸில் வந்து ஃபுல்லாக உள்ளே க்ளோஸ் ஆகிருக்கணும். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்தளவுக்கு வெளியில் வந்து கிளாத் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஷோல்டர்கிட்ட இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பேக் சைடு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேக் சைடு நெக்குக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கேன்வாஸ் கொடுக்குறேன். ஏன்னா பேக் சைடு போட் நெக் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு ஓப்பன் வந்து கொடுக்க போகிறோம். அந்த ஓப்பன் வந்து நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்தளவுக்கு கொடுத்துக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப குட்டியாக கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக வந்து கேட்பாங்க. உங்களுக்கு என்ன நெக் பேட்டர்ன் தேவையோ இதே மாதிரி கேன்வாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்குக்கு கீழே கொடுக்குற இந்த நெக் ஷேப் மட்டும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ணி வைக்கல, தனித்தனியாக தான் வைக்க போகிறோம். நெக்குக்கு கீழே ஒரு ஓப்பன் ஷேப் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நெக் பீஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் இதை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் வந்து நம்ம மேலே நெக்குக்கு வந்து கொடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் ஒரு கரெக்டான அளவு வந்து நீங்கள் இந்த கேன்வாஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். நெக் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பீஸை வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நீட்டாகவும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த மேக்ஸி ட்ரெஸ் தைக்கும்போது ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கீழே பேக் சைடு வந்து ஓப்பன் கொடுக்கணுமா, ஓப்பன் கொடுக்காம எப்படி ட்ரெஸ் போட முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம நெக் வந்து ஃப்ரண்ட் டு பேக்கும் இறக்கமாக தானே வைக்கிறோம், அதனால் போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப வந்து ஃபிட்டாக வந்து கேட்குறாங்க, எனக்கு நல்லா டைட்டாக வேணும், லூஸே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பேக் சைடு வந்து ஜிப்பு வச்சு தைக்கலாம். இப்போ அவ்வளோ இறக்க வச்சாலும் நம்ம வந்து ஜிப்பு வைக்கிறதுனாலும் வச்சு கொடுக்கலாம். கஸ்டமர் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இல்லைன்னா நார்மலாக வந்து நம்ம வைக்கிற நெக் இறக்கத்துலேயே போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி அர்க்கத்து போட்டு திருப்பிக்கோங்க. நான் வந்து லைனிங்கை வந்து மெயின் கிளாத்துக்கு மேலே தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ லைனிங் அப்படியே வந்து உள்ளே வந்து திருப்பிக்கலாம். நீட்டாக இந்த மாதிரி உள்ளே திருப்பி விட்டுட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க.
மேலே படிமான தையல் போடும்போது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வீடியோ வந்து ரொம்ப லேட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரம் போடுங்கக்கா, ஏன் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் நிறைய வீடியோ எடுத்து தான் வச்சுருக்கேன், ஆனால் எடிட் பண்ணி என்னால் வாய்ஸ் கொடுக்க தான் என்னால் முடியல. ஒர்க் பார்த்திங்கன்னா கடையிலேயே ரொம்ப லேட் ஆகிடுது. நைட்டு நான் பார்த்திங்கன்னா 9:30 10க்கெல்லாம் வீட்டுக்கு போவேன். அதுக்கப்புறம் போயிட்டு தான் நான் எப்போவுமே வாய்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் போயிட்டு வாய்ஸ் கொடுக்கும்போது ஒரு சில நாள் வந்து கொடுக்க முடியாமல் போயிடுது. எனக்கும் லேட் பண்ணாமல் வீடியோ போடணுன்னு தான் ஆசை. ஆனால் ஒரு சில டைம் வந்து அதை நான் சொல்கிறேன், ஆனால் செய்ய முடிய மாட்டேங்குது. சீசன் டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணுறோங்கிறதுனால கரெக்டாக வீட்டிலே வேலையை பார்த்துட்டு இந்த வேலையை பார்க்குறக்கு சரியாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து லேட் பண்ணாமல் சீக்கிரம் வந்து வீடியோ போடுறேன். இப்போ பேக் சைடு வந்து நெக் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃப்ரண்ட்டில் எப்படி பீஸ் கொடுத்தோமோ அதே மாதிரியே வந்து பேக் சைடும் வந்து பீஸ் கொடுத்து திருப்பி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் வந்து பேக் சைடு வந்து கேன்வாஸ் இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழே அந்த சேஃபுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நான் இதுக்கு கேன்வாஸ் கொடுத்துருக்கேன்னு நினச்சிட்டேன். இந்த மேக்ஸி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே இருக்கும். நான் இப்போ தான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியுது. அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பொட்லிக் பட்டன் வைக்கிறதுக்கு கையோட சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பட்டன்ஸ் வந்து நம்ம நிறைய கட்ட முடியாதுல்ல, கரெக்டான அளவு தான். நீங்கள் எத்தனை பட்டன் வந்து கைக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே வந்து பட்டன் வந்து தைச்சிக்கோங்க. இந்த பட்டன் பார்த்திங்கன்னா நான் இப்போ மெயின் கிளாத்துக்கு மேலே வந்து வைக்கிறேன். கையோட சுற்றளவுக்கு எத்தனை பட்டன்ஸ் தேவையோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மார்க் பண்ண இடத்துலையே வந்து அந்த பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லைனிங் மெயின் கிளாத்தோட பிசுறு இருக்க பக்கம் இல்லாமல் நம்ம மேலே பார்த்த மாதிரி நான் வந்து அந்த பட்டன்ஸ் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ லைனிங் அடியில் வச்சுட்டு இந்த பட்டன்ஸ் வந்து அந்த பிசுறுலாம் உள்ளே போகிற மாதிரி அப்படியே மடித்து மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பும் போது பார்த்திங்கன்னா அந்த பட்டன் வச்சுருக்கோம்ல அந்த பிசுறெல்லாம் பார்த்திங்கன்னா லைனிங்க்கு உள்ளே வந்து போயிடும். இந்த மாதிரி பட்டன் கொடுக்கும்போது ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு நீட்டாகவும் இருக்கும். துளி கூட இப்படி பட்டன் வைக்கும்போது நமக்கு சுருக்கமே வராது. ஆனால் நீங்கள் வந்து இந்த பட்டன்ஸ் மட்டும் கொடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த உள்ளே இருக்கிற நிறைய அந்த பட்டனில் பிசுறு இருக்கும்ல அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸோ நம்ம இந்த மாதிரி மேக்ஸியோ ஸ்டிச் பண்ணும்போது ரேட் தான் வந்து கேட்குறீங்க. நான் ரேட்டுக்காகவே தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஆனாலும் நான் வாங்குகிற ரேட்டு நீங்கள் வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்களாம் ரொம்ப கம்மியாக வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இதே வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்களே அதிக அமௌண்ட் வாங்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி துணி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறவங்களும் இருக்காங்க. நான் வந்து மேக்ஸியெல்லாம் வந்து நீட்டாக நீங்கள் இந்த மாதிரி அயர்ன் பண்ணி நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்கன்னா மேக்ஸிக்கு கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். நம்ம இந்த டாப்லாம் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். டிசைன் வைக்கிறதோ எதுவாக இருந்தாலும் ரெடி பண்ணிடலாம். கீழே பாட்டம் வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய துணியை தூக்கி போட்டு நம்ம அந்த லைனிங்லாம் அட்டாச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி தெரியும். நார்மலாக வந்து ஒரு ஓல்டு சாரியில் தைக்கிறீங்க, சும்மா இந்த ஃப்ளீட்டட் மேக்ஸி லைனிங் இல்லை, மேலே மட்டும் லைனிங் கொடுக்குறீங்க, கீழே வந்து ஸ்கட் அந்த பாட்டத்துக்கெலாம் லைனிங் கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஒரு உள்பாவோட தைக்கிற ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். அதுக்கெலாம் வந்து நார்மலாக கம்மி ரேட்டே வாங்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி லைனிங்லாம் கொடுத்து ப்ராப்பராக வந்து அயர்ன் பண்ணி நீட்டாக ஸ்டிச் பண்ணுறீங்க, ஒரு புது சாரியில் தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த ரேட் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் முன்னாடியே என்ன டிசைன் பார்த்துட்டு அதுக்கு வந்து ரேட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஏன்னா இவ்வளோ வேலை செஞ்சுட்டு நம்ம ரேட் வந்து இவ்வளோ கம்மியாக வாங்குறோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே வந்து ரேட் வந்து நீங்கள் சொல்லிவிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம லைனிங் எல்லாமே ஜாயின் பண்ணி கையும் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் நார்மலாக எப்போது ஜாயின் பண்ணுற மாதிரி தான். இப்போ வந்து ஒரு சைடு வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணலை. நான் சொன்னல ஒரு சைடு மட்டும்தான் நான் ஜாயின் பண்ணுவேன் ஸ்கட் இந்த மாதிரி ஃப்ளீட்டட் மேக்ஸிக்கு. அதனால் ஒரு பக்கம் வந்து எப்பவும் போலேயே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு சைட்லேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே பீஸை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு எப்பவும் போலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ஸிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 650லேருந்து 1200 வரைக்கும் நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். டிசைனை பொறுத்து நான் வந்து வாங்குவேன். இதுக்கு இதுதான் கிடையாது. அதை விட கம்மியாகவும் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஓல்டு சாரியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு, அதை விட கம்மியாகவும் வாங்குறதுனாலும் வாங்கிப்பேன். இப்போ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு அட்டாச் பண்ணும்போது மெயின் கிளாத் தனியாக லைனிங் தனியாக நம்ம வந்து அட்டாச் பண்ணோம். ஹிப் சைஸுக்கு கீழே இப்போ பாருங்கள் நான் ஒரு 2 இன்ச்சில் கீழே வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன்.
இந்த இடம் மட்டும்தான் நீங்கள் வந்து நீட்டாக வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். 3 தையல் போடுறீங்க அப்படின்னா 3 தையலும் வந்து கீழே அந்த 2 இன்ச்சில் நிறுத்தியிருக்கோம்ல அந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்றே இருக்கணும். தனித்தனியாக போகிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், லைனிங்கை விலக்கி விட்டுட்டு மெயின் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். மெயின் கிளாத்தில் மேலே இருந்து நீங்கள் அந்த 2 இன்ச்சில் நிறுத்தியிருக்கீங்களா அந்த தையிலேருந்து வர மாதிரி போடணும். அந்த தையலை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு குழி விழுந்துடும். அந்த தையல் அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டு வந்து எடுத்துக்கோங்க. சிங்கிள் தையலோடு முடிச்சிட வேண்டாம், 2 தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு லைனிங் வந்து அதே மாதிரி லைனிங் மேலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங் நம்ம அந்த 2 இன்ச்சு முடிச்சிருக்கோம்ல அந்த இடத்துலேருந்தே நீங்கள் தைக்கணும்னு அவசியம் இல்லை. மேலேருந்து கூட அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நான் முன்னாடி மட்டும் ஒரு நாட் ஒன்று வந்து வச்சுருக்கேன். அது மட்டும் நான் வீடியோவில் காட்ட ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் ஃபுல் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பிறந்தநாள் சொல்லி ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.